வணக்கம். எம்டிஎஸ் ப்ரோடை ஃபார்ம் மத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டம். லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இருக்க நாளில் கோழி பண்ணையை வந்து இழுத்து மூடிட்டு போயிட்டான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நம்ம ஃபார்ம் ரன் ஆகிட்டு தான் இருக்கு நண்பா. ஃபார்மில் கொஞ்சம் நிறைய ஒர்க்கு, எல்லா ஒர்க்கும் வந்து நம்ம தான் பார்க்குற மாதிரி இருக்குது. சேல் பண்ணுறது, சேல் வீடியோ போடுறது, சேல் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட் வைக்கிறது, ஃபார்ம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, மெடிசன் கொடுக்குறதுல வேக்சின் போடுறது வந்து எல்லா ஒர்க்கும் நம்மளே பண்ணுறதுனால வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை. இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு 2 வீடியோவது போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க வரோம் அப்படின்னா, இது வந்து ஒரு சேல் வீடியோ நண்பா. நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 1 மாத குஞ்சுகள், 2 மாத குஞ்சுகள், 3 மாத குஞ்சுகள் இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருந்தோம். அது இல்லாமல் எனக்கு தாய் கோழிகளாக வேணும் அப்படின்றவங்க வந்து நம்ம ஃபார்மில் எவ்வளோ இருக்கோ ஒரு 1 இல்லை 2 இந்த அளவில் வந்து நம்ம வந்து தாய் கோழிகளாகவும் நம்மக்கிட்ட இருக்கிறது அப்படியே மேய்ச்சல் இருக்கும், அதே பார்த்து அப்படியே பிடிச்சிட்டு போவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து கன்னி விடைகள் கொஞ்சம் இருக்குது நண்பா. கன்னி விடைகள் அதுக்கு பேரா வந்து பட்டாக்கள் ஒரு 7 to 8 மாதம் ஆன பட்டா, ஒரு 3.5 கிலோ சைஸில் இருக்கக்கூடிய பட்டாக்கள் ஒரு 15-20 இருக்குது. கன்னி விடைகள் எல்லாமே வந்து ஹெவி சைஸில் ஒரு 3 கிலோ சைஸ்னு வர மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு குறைஞ்சபட்சம் 2,900, அதிகபட்சம் ஒரு 3,200 இந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி கன்னி விடைகள். அதுவும் ஒரு 15-20 பீஸ் இருக்குது. தேவைப்படுற நண்பர்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நேரில் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரிலேருந்து திருவண்ணாமலை ரூட்டில் ஒரு 30 கிலோமீட்டரில் மத்தூர் இருக்குது. மத்தூர்லேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு பக்கத்தில் நம்ம ஃபார்ம் இருக்குது. நான் ஏன் நேரில் வர சொல்கிறேன் அப்படின்னா, நேரில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து குவாலிட்டி தெரியும் நண்பா. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்றத விட நேரில் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறத நீங்கள் பார்த்து வாங்கிட்டு போகலாம். அதனால் கூடுமான வரைக்கும் நேரில் வாங்க. இல்லை என்னால் நேரில் வர முடியாது, எனக்கு டிரான்ஸ்போர்ட் வச்சுடுங்க அப்படின்னு சொன்னாலும் கிருஷ்ணகிரியிலேருந்து எந்தெந்த ஊருக்கு பஸ் வசதி இருக்கோ எல்லா ஊருக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய நண்பர்கள் வந்து சவுத் சைட்லேருந்து கால் பண்ணி கேட்குறீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 4 பேர் இல்லை 5 பேராவது கால் பண்ணிடுறீங்க. அவங்களுக்கெல்லாம் நம்மளால் வந்து இது வரைக்குமே நம்ம பண்ணி கொடுக்கல நண்பா. வருத்தமாக தான் இருக்குது. எனக்கு வந்து சேலம் இல்லை வந்து ஒரு ஈரோடு, அதில் வந்து நமக்கு ஒரு மீடியேட் நமக்கு ஒரு தேவைப்படுது. அதாவது இங்கேருந்து நான் சேலத்துக்கோ ஈரோடுக்கோ வச்சு விட்ருவேன். அங்கேருந்து அதை வேறு ஒரு பஸ்ஸுக்கு வைக்கிறதுக்கு வந்து எனக்கு ஆள் கிடையாது. நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன் நண்பா. இல்லை என்னால் நேரில் வர முடியும், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நான் வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நேரில் வாங்க. நம்ம அதுக்கு என்னென்னவோ பார்த்து பண்ணிக்கலாம். கன்னி வடைகள் எல்லாமே ஹெவி சைஸ் வர்றது நண்பா. கரண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.25 கிலோலேருந்து 3 கிலோ சைஸ் அந்த சைஸுக்கு வரும் முட்டை வைக்கும்போது. ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 3.5 கிலோ 3.25 கிலோ அதிகபட்சம் 4 கிலோ சைஸ் வரைக்குமே வரக்கூடியது. அதே மாதிரி பட்டாக்கள்லாம் பார்த்திங்கன்னா கரண்ட்டில் ஒரு 3,300லேருந்து ஒரு 3.5 3,700 இந்த சைஸ் வரைக்கும் இருக்குது. ஃப்யூச்சரில் எல்லாமே ஒரு 5.5 கிலோ 5 கிலோ கேரண்டி. அதுக்கு மேலே நீங்கள் டிவார்மிங் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா 5.5 கிலோவுக்கு மேலே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கன்னி வடைங்க கலர்னு வந்து பார்த்திங்கன்னா டை பிளாக்கு, மயில், செங்கருப்பு, காகம், கீரி, வெள்ளை, இது எல்லா கலர்லையுமே இருக்குது நண்பா. அதே மாதிரி பட்டாக்கள் வந்து பார்த்திங்கன்னா மயில், செங்கருப்பு, காகம், செங்கீரி, வள்ளுவர் கீரி, இது எல்லா கலர்லையுமே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட சிக்ஸ் அவைலபிள் இருக்குது நண்பா. 1 மந்த் சிக்ஸ் ஒரு 20 பீஸ் இருக்கும், 2 மந்த் சிக்ஸ் ஒரு 20 பீஸ் இருக்கும், 3 மந்த்லேயும் ஒரு 20-25 பீஸ் இருக்கும். தேவைப்படுற நண்பர்கள் சிக்ஸாக வேணும்னாலும் சரி, இல்லை கன்னி வடைகள், பட்டாக்கள், இல்லை ரெடி கண்டிஷன் சேவல்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மேலே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விலை நிலவரங்கள் வந்து என்னான்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கூடுமான வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கூடுமான வரைக்கும் நேரில் வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதே எடுத்துகிட்டு போங்க. நான் வந்து எப்போவுமே என்னோடய பொருளை வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் நான் வந்து உண்மையாக சொல்கிறேனா இல்லை பொய் சொல்கிறேனா அப்படின்னு தெரியும். இது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இது ஒரு தொழிலாக அமைச்சு கொடுங்க. மாதம் வந்து எனக்குன்னு என் குடும்பத்துக்கு ஒரு வருமானம் வரணும், மாதம் ஒரு 10,000 அந்த அளவில் வருமானம் வரவே எனக்கு வந்து இது ஃபார்மாக வச்சு கொடுங்க அப்படின்னாலும் நான் ஃபார்மை வச்சு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் அந்த ஒரு 17 பேருக்கு நான் ஃபார்ம் வச்சு கொடுத்துருக்கேன். அதாவது சிக்ஸ் வாங்க வர கஸ்டமரே நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு அனுபவம் இருக்குது, உங்களால் கோழியை வளர்த்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 30,000-40,000 முதலீட்டில் அவங்களுக்கு வந்து தனியாக வந்து ஒரு கோழி பண்ணையை வச்சு கொடுத்துருக்கேன். அதிலேருந்து மாதம் அவங்களுக்கு வந்து ஏதோ அவங்களால முடிஞ்ச வருமானத்தை அவங்க வந்து சம்பாரிச்சிக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் நண்பா. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வேணும்னாலும் அதுக்கும் நம்ம ஃபுல்லாக செட்டப்பும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
இதெல்லாம் வந்து நீங்கள் நேரில் வந்து தான் நம்ம பேச முடியும். நம்ம ஃபோனில் அவ்வளோ ஒன்றும் அதிகமாக பேச முடியாது. நேரில் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். நீங்கள் கோழி வாங்குங்க, வாங்காத போங்க. உங்களுக்கு கோழி பண்ண வைக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தாலும் சரி, இல்லை அதை நான் எப்படி சேல் பண்ணணும், என்னென்ன மெடிசன் கொடுக்கணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அடை எப்படி வைக்கணும், குஞ்சுங்களுக்கு ப்ரூடிங் எப்படி போடணும், என்னென்ன வேக்சினேஷன் எப்போ போடணும், எப்படி போடணும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் வந்து டீட்டெயிலாக சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்காமல் போனால் கூட எனக்கு சந்தோஷம் தான். நீங்கள் தெரிஞ்சுட்டு போனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வந்து காசு இருக்குன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வந்து கோழியை வாங்கி விட்டுறீங்க. அது வந்து நிறைய மெயின்டைன் பண்ண தெரியறதில்ல, சேல் பண்ணவும் தெரியறதில்ல, கோழி பண்ணை வந்து லாஸ் ஆகிருச்சு அப்படின்றீங்க. அது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு தவறான விஷயம் நண்பா. அது வந்து ஒரு உயிருள்ள பொருளாக நினச்சி நீங்கள் நல்ல முறையில் அதை பராமரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதிலிருந்து வருமானம் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். மற்ற தொழிலில் எடுக்கிற வருமானத்தை விட இதில் வந்து உங்களுக்கு உங்கள் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு இதில் வருமானம் கண்டிப்பாக வரும். அதாவது குறைவான முதலீட்டில். உங்களுக்கு குஞ்சுகள் வேணும்னாலும் சரி, இல்லை கன்னி வடைகள், பட்டாக்கள், சேவல்கள் எது வேணும்னாலும் மேலே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விலை நிலவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.